எம்ஜிஆர் 40கள்லேருந்து 70கள் வரைக்கும் தமிழ் சினிமாவிலே ரொம்பவே பெரிய ஆளாகவும் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டாராகவும் இருந்தார். இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார்னா அரசியலுக்கு போனார். அரசியலுக்கு போய் அவர் சும்மா இல்லை, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தும் போனார். இப்போ எம்ஜிஆர் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகத்து வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி, வெள்ளை கலர் சட்டை, அதுக்கப்புறமா அவர் தலையில போட்டிருக்க அந்த வெள்ளை கலர் குல்லா, அப்புறம் அவர் போட்டிருக்க அந்த கருப்பு கண்ணாடி, இதெல்லாம் தான் நமக்கு எம்ஜிஆர்னா ஞாபகத்துக்கு வரும். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் போட்டிருக்க அந்த சில்வர் கலர் வாட்ச். இப்போ அந்த சில்வர் கலர் வாட்சுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு வினோதமான ஒரு கதையே இருக்கு. என்னன்னா, அவர் இறக்கும் போது அந்த வாட்சையும் கையில வச்சு அப்படியே தான் புதைச்சாங்க. அப்படி புதைச்சதுனால அந்த வாட்சோட சவுண்டு கேட்கும் அப்படின்னு இன்னும் நிறைய கதைகள் போயிருக்கு. அதாவது இப்போ எங்கள் அம்மா எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எம்ஜிஆர் சமாதிக்கு போனப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால அந்த சமாதியில் காதை வச்சு கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அந்த சவுண்ட் கேட்குதாங்கிறத ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு நானும் என்னோட சின்ன வயசில் முறை என்னை எம்ஜிஆர் சமாதிக்கு கூட்டு போகும்போது அந்த சவுண்ட் கேட்குதா அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வ மிகுதியோடு அதை நான் அந்த சமாதியில் காதை வச்சு கேட்டு பார்த்தேன். டிக் டிக்னு அந்த சவுண்ட் கேட்குதான்னு. அது ஏதோ ஒரு டிக் டிக் சவுண்ட் கேட்கவும் நம்ம ஆச்சரியத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவோம். இப்போ சமீபமாக போகும்போது கூட நிறைய பேர் அந்த சமாதியில் அந்த சவுண்ட் கேட்குதா அப்படிங்கிறத காது வச்சு இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி என்னடா இருக்குது அந்த வாட்ச்லன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சமான வாட்ச் அந்த வாட்ச். அது என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா சேக்கோ, ஒரு ஜப்பான் லக்ஸரி வாட்ச் கம்பெனிங்க அது. எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் வாட்ச், அதாவது வாட்ச் பிரியராக அவர் நிறைய அந்த ஸ்விஸ் மாடல்ஸ் வாட்ச் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் படத்திலே பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு அது இதுன்னு ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது கூலர்ஸே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூலர்ஸ் போட்டிருப்பார். அவரோட படங்களில் நீங்கள் எல்லா பழைய ஆளுங்க எல்லாத்தையும் விசாரிச்சிங்கன்னா எம்ஜிஆர் வாத்தியார் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு வர, இந்த கண்ணாடி போட்டு வர, அப்படி இப்படின்னு அதை ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ரசித்து அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் வாட்ச் பிரியராகவும் இருந்திருக்காரு. 1971 சேக்கோ பிராண்ட், அதாவது அந்த லக்ஸரி வாட்ச் பிராண்டில் ஒரு மாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமாக ஒரு வாட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சேக்கோ 5 ஸ்பீட் டைமர் 7000 சீரீஸ். இந்த வாட்ச் தான் எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு. அதை போட்டும் பார்த்துருக்காரு. இன்னொன்று, அவருக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி அந்த சில்வர் கலர் அந்த செயின் இருக்கும்ல, அது இவருக்காகவே கஸ்டமைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது. 71 இந்த வாட்ச் லான்ச் ஆயிருந்தாலும் 1977 மீனவ நண்பன் அப்படிங்கிற படத்தில் தான் இதை முறையாக அவர் பயன்படுத்தினதாகவும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் அந்த முதலமைச்சராக வாழ்ந்த காலங்கள், அதாவது அரசியலில் முழுக்க இருந்தபோது இந்த வாட்ச் தான் முழுக்க அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 85 வரைக்கும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் உடல்நிலை சரியில்லாமல் 88 தவறும் போது அவரை எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அவரை அப்படியே அலங்கரித்து அதே மாதிரியே அடக்கம் செஞ்சாங்க. அதில் இந்த வாட்சையுமே அவங்க கையில் கட்டி விட்டு அந்த அடக்கம் பண்ணாங்க. அதனால தான் மக்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் கேட்குதா, அவரோட வாட்சோட அந்த டிக் டிக் சவுண்ட் கேட்குதா அப்படின்னு இன்னமும் நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஒரு எம்ஜிஆர் சமாதிக்கு போனால் இது ஒரு ரிச்சுவலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் கட்டியிருந்தான்னு சொல்ல போகிற இந்த சேக்கோ வாட்சுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவலாகவே நம்ம தமிழ் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சமாதிக்கு போனான்னா அந்த சமாதி மேலே காதை வச்சு இந்த டிக் டிக் சவுண்ட் கேட்குதான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வாட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இது வாங்கும்போது ஒரு 5,000 இல்லை 4,000 இருந்திருக்கும். அதோட மதிப்பு அப்போதைய மதிப்பில் ஒரு 4,000 5,000 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.